கோவை விடுதி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. விடுதி கட்டணத்தின் மீது 18% ஜிஎஸ்டி வரி விலக்கு உள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வணிகத்திலும் கல்வியிலும் வேகமான வளர்ச்சியை எட்டி வரும் இந்தியாவில் மகளிருக்கான முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது. நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது. பெண்களின் கற்றலும் பணியாற்றலும் மேம்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாதந்தோறும் 12,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் சம்பளம் பெறும் பெண்கள் பலர் விடுதிகளில் தங்கி பணியாற்றுகின்றனர். இவர்கள் மாதந்தோறும் சுமார் 6,000 ரூபாய் விடுதி கட்டணத்திற்கு செலவிடுகின்றனர். சமீப காலமாக தமிழ்நாடு ஜிஎஸ்டி துறையானது அனைத்து விருந்தினர் விடுதி உரிமையாளர்கள் தங்களது கட்டணத்திற்கு 18% ஜிஎஸ்டி வசூலித்து கட்டுமாறு ஆணையிட்டிருந்தார்கள். ஏற்கனவே சமுதாய பொருளாதார சவால்களால் பாதிக்கப்பட்டுள்ள மகளிருக்கு இது ஒரு சுமையாக இருந்தது. கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கம் இது குறித்து ஜிஎஸ்டி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு பெற்றது. தங்கும் இட சேவைக்கு 2017 ஜூன் 28 அன்று வெளியான மத்திய வரி கட்டண அறிக்கையின் நுழைவு எண்கள் 12 மற்றும் 14 அறிவிப்பின்படி விதிவிலக்கு அளிக்க தகுதி உள்ளது என வாதிட்டார்கள். ஆனால் அதிகாரிகள் விடுதிகள் ஒட்டுமொத்த வர்த்தக செயல்பாட்டின் கீழ் உள்ளது. இடவசதி, உணவு மற்றும் பிற வசதிகள் அனைத்தும் ஹோட்டல்களுக்கு உள்ளது போன்றே வரி விகிதத்தில் வரும் என தெரிவித்தனர். கோவையில் 500க்கும் மேற்பட்ட விடுதிகள் மற்றும் விருந்தினர் தங்குமிடங்கள் உள்ளன. இந்த முடிவை எதிர்த்து கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதை விசாரித்த நீதிமன்றம் விடுதி கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்து உத்தரவிட்டது. விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களாக வாதிட்ட அட்வொகேட் அபர்ணா நந்தகுமார், மகளிர் விடுதி நடத்தி வரும் வாதிகள் தங்குமிடம், உணவு சேவைகளை அளித்து வருகின்றனர். மேலும் இது குடியிருப்புக்கான சேவையின் கீழ் வருவதால் விலக்கு அளிக்க தகுதியானது என்று வாதிட்டார். நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி மனுதாரர் கூறியுள்ளது போன்று வேலையில் உள்ள மகளிருக்கான விடுதி அறைகள் குடியிருப்புக்கான பிரிவில் வருவதால் இதற்கு விதிவிலக்கு அளித்து உத்தரவிட்டார்.